ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்னாப்சாட் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டும் வராங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்னாப்சாட் ஆப்புக்கு வந்து அப்லாக்னு போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம சில பேர் வந்து இன்றைக்கி அப்லாக்கை வந்து டவுன்லோட் பண்ணி, அதாவது ப்ளே ஸ்டோரில் ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி அப்லாக் ஒன்று போடுவாங்க. பட் நம்ம மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து ஸ்னாப்சாட் ஆப்புக்கு போட்டு வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்னாப்சாட் ஆப்புக்கு எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து செட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்னாப்சாட் ஆப்புக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து செட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா ஆச்சுன்னா அப்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு உங்கள் மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுப்போமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ இந்த மொபைலில் இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. லோட் ஆகுனதுக்கு அப்புறமா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸ்னாப்சாட் ஆப் வந்து இந்த இடத்துல காட்டும். ஸ்னாப்சாட். ஸோ ஸ்னாப்சாட் காக்குது. இப்போ வந்து நாட் லாக்ட் அப்படின்றது காட்டுது. ஸோ நான் இதை வந்து எனேபிள் பண்ணுறேன். இப்படி எனேபிள் பண்ணும்போது இந்த மொபைலில் வந்து ஸ்னாப்சாட் ஆப்புக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து எனேபிள் ஆகிரும். ஸோ இப்போ நான் ஸ்னாப்சாட்டை ஓப்பன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வந்து உள்ளுக்கு போய்க்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மொபைலில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து நம்ம ஸ்னாப்சாட் ஆப்புக்கு செட் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து உங்கள் மொபைலில் வந்து இந்த ஸ்னாப்சாட் ஆப்புக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.